Welcome back to Study Creative channel. This is Indumati. NEET UG 2025 online application 7th March இந்த சிச்சுவேஷனில் NTA தரப்புல இருந்து ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. NEET UG 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ 9th ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கான அஃபிஷியல் நோட்டீஸ் NTA கிட்டேருந்து இன்றைக்கி 6th March அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நோட்டீஸில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றது இப்போ பார்க்கலாம். கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆக போகிற டைம் 9th March ஆஸ் பர் ஸ்கெடியூல் 9th March உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஃபீல்டு என்னென்னலாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்களை என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபீட் பண்ண இன்ஃபர்மேஷனாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் எனி ஆஃப் தீஸ் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆக்குபேஷன் ஆர் மதர் நேம் குவாலிஃபிகேஷன் ஆக்குபேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் ஆட் ஆல் தி ஃபீல்ட்ஸ். இப்போது அடுத்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கிளாஸ் 10 கிளாஸ் 12, அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். கேட்டகிரி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கேட்டகிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறா பண்ணிக்கலாம். ஜென்ரல், ஓபிசி. ஸோ இந்த கன்ஃபியூஷன், ஓபிசி சர்டிஃபிகேட் வராத ஸ்டூடெண்ட்ஸ் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போது ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சு, பட் நான் அப்ளை பண்ணும்போது என் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற இஷ்யூ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப் கேட்டகரி ஒரு பிடபிள்யூடி அந்த கேட்டகரியுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் ஏதாவது ப்ராப்பராக அப்லோட் ஆகாமல் இருந்துச்சு, நான் ப்ளூ இங்கில் பண்ணேன், பிளாக் இங்கில் ஒழுங்காக பண்ணலை, பிளர்ராக இருந்துச்சு சார், அது வேறு ஏதாவது சிக்னேச்சர் இன்னும் கொஞ்சம் ஹெச்டியில் நம்ம பண்ணணும், நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக சிக்னேச்சர் ஆட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன் NEET UG நான் 1 டைம் பண்ணுறதுக்கு பதிலாக 2 நான் போட்டேன், 3 நான் போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எதாவது பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் ஷால் பி அலோவ் டு சேஞ்ச் த ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் தேர் பர்மனண்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ். அண்ட் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷன் அட்ரஸை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சிட்டி செலெக்ஷன் எடுத்துக்கலாம். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் செலெக்ஷனில் நீங்கள் தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபீல்ட்ஸ் which are allowed for making changes in NEET UG 2025 online application. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, ஏதாவது கரெக்ஷன் தேவைப்படுச்சுன்னா தாராளமாக கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிற டைமை நோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான கரெக்ஷனை ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. இன்னும் அஃபீஷியலான அப்டேஷன் கரெக்ஷன் விண்டோ எப்படி ஆக்ட் ஆக போகுது அப்படின்ற அப்டேஷன்ஸ் 9th அன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நம்ம கரெக்ஷன் விண்டோக்கான அஃபீஷியல் அப்டேஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. 9th அன்னைக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்றது நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக MBBS ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு NEET UG 2025 எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவும் வகையில் நிறைய வீடியோஸ் தொடர்ச்சியாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.